வணக்கம் நிகிதா. அதான் டெல்லி காரொடிப்பு பயங்கரத்தில் நிச்சயமாக இந்த ஜெய்ஷி முகமது தொடர்பு இருப்பதாக ஏற்கனவே தகவலானது வெளிவந்திருந்தது. தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஸ்ரீதேவி அவர்கள் அளித்தது தொடர்பான தடயங்கள் இருப்பதாகவும் தற்போது தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஜெய்ஷி முகமது என்பது பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஒரு தீவிரவாத இஸ்லாமிய குழுவாகும். 2000 ஆண்டில் மசூத் அசார் என்பவனால் நிறுவப்பட்டது. இந்த குழுவை பொறுத்தவரையில் இந்தியா, அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து உட்பட பல நாடுகளில் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியா குறிப்பிட்டது போல பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்ட ஒன்று. 2001 இந்திய நாடாளுமன்ற தாக்குதல் மற்றும் 2019 ஆண்டில் புல்வாமா தாக்குதல் உட்பட இந்தியாவில் நடந்த பல பயங்கரவாத தாக்குதல்களுக்கு இந்த ஜெய்ஷி முகமது அமைப்பு தான் பொறுப்பாகும். காஷ்மீரில் கிளர்ச்சி மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபட்டவர்கள். இதுபோன்ற ஒரு இதனை கொண்டவர்கள் தற்பொழுது பாகிஸ்தானில் சிறையில் அடைக்கப்பட்ட மசூத் அசார் என்பவரால் தான் நிறுவப்பட்டது. நான் குறிப்பிட்டது போல இந்தியாவின் பல பயங்கரவாத தாக்குதல்களை திட்டமிட்டு அதற்கு நிதியுதவி அளிப்பதுதான் இவர்களுடைய முக்கிய பங்காக பார்க்கப்படுகின்றது. இந்த அமைப்பினுடைய முக்கிய பங்காக பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையெல்லாம் தற்பொழுது டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த இந்த கார் குண்டுவெடிப்பு பயங்கரவாதத்தில் ஜெய்ஷி முகமது தொடர்பு இருப்பதாக நிதியுதவி செய்ததாக விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு இந்த ஜெய்ஷி முகமது மற்றும் அதன் செயல்பாடுடன் தொடர்பு இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் மூலமாக ஒரு குறிப்பிடத்தக்க நிதி தொடர்பு இருப்பதாக இந்த டெல்லி கார் குண்டுவெடிப்பு விசாரணையில் இந்த பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத ஜெய்ஷி முகமதுடன் குறிப்பிடத்தக்க ஒரு நிதி தொடர்பு இருந்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது. குண்டுவெடிப்பில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படக்கூடிய அந்த 3 மருத்துவர்கள் உமர், அதுபோல முசம்மில் மற்றும் ஷாகின் ஆகியோருடன் தொடர்புடைய ரூபாய் 20 லட்சம் நிதி தடயத்தை இந்த புலனாய்வு அமைப்புகள் தற்பொழுது கண்டுபிடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் இதற்கான அந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்துவது வெடிபொருட்களை தயாரிப்பதற்காக இந்த நிதி திரட்டப்பட்டதாக ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த டாக்டர்கள், இந்த மருத்துவர்கள் அதற்கான நிதியை திரட்டி இருக்கின்றார்கள். அதன் மூலமாக கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அதன் மூலமாக அந்த வெடிபொருட்களை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் வாங்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த கார் வெடி சரி பயங்கரமானது டெல்லியில் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த ஜெய்ஷி முகமது ஏற்கனவே பல பயங்கரவாத தாக்குதல்களை இந்தியாவில் நிகழ்த்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு தற்போது டெல்லியில் நடைபெற்ற அந்த கார் குண்டுவெடிப்பு பயங்கரவாதத்திற்கும் அவர்கள் நிதியுதவி அளித்திருப்பதாக தற்பொழுது தகவலானது தெரிய வந்திருக்கின்றது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி மித்ரன்.